வணக்கம் மக்களே. கொரியன் சினிமாவை அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் த்ரில்லர்னு வந்துட்டா அவனுங்க தான் எப்பயுமே டாப்ன்றத ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில 2 நாளைக்கு முன்னாடி Netflixல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் மினி சீரியஸான கர்மாவோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கர்மா அப்படின்றது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. நம்ம மாநகரம் படம் மாதிரியே இது ஒரு ஹைப்பர் லிங்க். ஒரு 6 கேரக்டர் அந்த கேரக்டரை எப்படி இந்த கதைக்குள்ள இணைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதுல மொத்தம் 6 எபிசோட்ஸ் தான். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இது ஒரு 18+ சீரிஸ் சொல்லலாம். பிகாஸ் சில விஷயங்கள் இதுல இருக்கு. பட் செக்ஷுவலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப அக்வர்டா இருக்காது. பட் இருந்தாலும் நீங்க ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஏதுவான சீரிஸ் கிடையாது. இதுல வயலன்ஸுமே ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு தமிழ் டப்பிங் நெட்ஃபிளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இந்த கர்மா மினி சீரியஸோட கதைன்னு பார்த்தோம்னா ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 6 கேரக்டர்ஸும் இந்த மைய கதைக்குள்ள எப்படி இணைக்கிறாங்க அப்படின்றதான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ சீரியஸோட ஆரம்பத்தில் ஒருத்தன் மிகப்பெரிய கடனாளியா இருக்கான். அவனால அந்த கடனை திருப்பி செலுத்தவே முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்க ஒருத்தனை அந்த கடன் கொடுத்தவன் கூப்பிட்டு போயிட்டு மரண பயத்தை காட்டி விட்டுறான். உனக்கு 30 நாள் டைம், நீ அதுக்குள்ள கடனை கட்டலைன்னா நீ கண்டிப்பா செத்துருவ. அந்த மாதிரியான ஒரு மரண பயத்தை காட்டி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பண்றதுனே தெரியாம அந்த கடனாளி தன்னோட அப்பாவை கொல்றதுக்கு பிளான் பண்றான். தன்னோட அப்பாவை கொல்றது மூலமா அவனுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால இவன் இந்த முடிவு எடுக்கிறான். இந்த முடிவு எந்த மாதிரியான விபரீதத்துல போய் முடியுது, இதுக்குள்ள மத்த 5 பேர் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்றதான் இந்த கர்மா மினி சீரியஸோட கதை. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலும் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில். இந்த ஒரு டைட்டில் தவிர்த்துட்டு வேற எந்த டைட்டில் நீங்க வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு சூட்டபிளா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ கர்மா, நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அது உடனே நமக்கு அதுக்கான விளைவு அப்படின்றது நடக்குமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு நடக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் கர்மா நடந்தே தீரும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த கர்மா வெப் சீரிஸ். இந்த மாதிரி கதையை எடுத்துட்டு அதுல திரைக்கதையை சரியா பண்ணலைன்னா கண்டிப்பா எல்லாமே வீணா போயிடும். பட் இந்த ஒரு வெப் சீரிஸ்ல அதை ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் எபிசோட் ஆரம்பத்தில இருந்து கடைசி வரையும் திரைக்கதை அப்படின்றது அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்க முடியாத அளவுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு அருமையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு இது ஸ்லோ நரேஷனா ஃபீல் ஆகலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டெடியான பேசிங் தான் இது. ஸ்லோ நரேஷன் சொல்ல முடியாது, ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டெடி பேசிங் அப்படின்றது இந்த சீரியஸ்ல இருக்கு. இதுல முக்கியமா வரக்கூடிய இந்த 6 கதாபாத்திரங்களையும் அவங்க அட்டகாசமா எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரோட கேரக்டர் ஆர்க்குமே பயங்கரமா இருக்கும். அதுவும் 3rd எபிசோட்ல ஒரு கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் சான்ஸே இல்லை. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அப் பண்றது 3rd எபிசோட்ல இருந்தது. அந்த 3rd எபிசோடுக்கு அப்புறமே அடுத்து வரக்கூடிய 3 எபிசோடும் வேற லெவல். அடுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரோட அந்த பேக் ஸ்டோரியில இருந்து சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப் பண்றது நம்மளால கணிக்கவே முடியாத அளவுல அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அட்டகாசமா இருந்தது. அண்ட் இந்த 6 முக்கியமான கதாபாத்திரங்களுக்கான அந்த காஸ்டிங் அப்படின்றது பக்காவா இருந்துச்சு. அண்ட் இதுல நடிச்ச அந்த 6 பேருமே அட்டகாசமா நடிச்சிருந்தாங்க. பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டருமே வெவ்வேறு விதமான குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்கும். அதை அவங்களோட ஆக்டிங் மூலமா ரொம்ப சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவரை வச்சுதான் மெயின் ஸ்டோரி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவரா இருக்கட்டும், அப்புறம் ஒரு டாக்டர் இருப்பாங்க, லேடி டாக்டர், அந்த கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் இன்னொரு நம்ம டாக்டர் இருப்பாரு, கண்ணாடி டாக்டர், அவர்லாம் ஒரு சில சீன்லாம் பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த 6 பேரோட நடிப்பையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. பக்காவான ஒரு ஆக்டிங். அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா ஒரு சில பேர், இது ரொம்ப அதிகமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் கிடையாது, 2-3 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ அவங்களுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர்ஸுமே கதைக்கு தேவையான மாதிரி தான் இருந்தது. எங்கேயுமே டீவியேட்லாம் ஆகவே இல்லை. ஸோ இந்த சீரியஸோட டெக்னிக்கல் சைட், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ரெண்டுமே பக்காவா இருந்தது. எடிட்டிங்குமே அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சீரியஸ் மூலமா திரும்பவும் கொரியன்ஸ் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரியஸா இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த சீரியஸ்க்கு நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஸோ அதனால நீங்க இந்த சீரியஸ் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். அதனால நீங்க தாராளமா அந்த சீரியஸ் பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த சீரியஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் 10க்கு 9 கொடுப்பேன். அண்ட் இந்த சீரியஸ் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.